ஹாய், வெல்கம் பேக் டு ஆஷிகா vlog. இந்த vlogல நம்ம பார்க்க போற என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்கள். நம்ம போடுற வீடியோ எல்லாமே வரும். இந்த vlogல நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை ஹோரை பூஜை பண்ணியிருந்தோம், வெத்தலை தீபம் போட்டு. அதை பற்றி பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோங்க காலையிலேயே. அது ரொம்ப நாள் முன்னாடி நம்ம பார்சல் போட்டிருந்த வீடியோ இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சுடி ஆர்டர் பண்ணி வந்தது. அது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணுறது இல்லை. அது வந்தது ரொம்ப கரெக்டாகவும் இருந்துச்சு. கோயில் போகிறதுக்கு முன்னாடி வரவும் நம்ம அதையே போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸே போட்டுட்டு அந்த கோயிலுக்கும் கிளம்பிட்டோம். எங்கே போயிருந்தோம்னா குன்றத்தூர் முருகன் கோயில் தாங்க. ரொம்பவே ஃபேமஸான கோயில். எப்பவுமே இந்த கோயில் இவ்வளோ கூட்டம் இருக்காது நார்மல் டைம்ல. ஆனா இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருந்தது செவ்வாய்க்கிழமை. இந்த போகும்போதே நம்ம தேங்காய் பழம், தீபம், எண்ணெய் தீபம் எல்லாமே எடுத்துட்டு போயிருந்தோம். இங்க ஒரு சம்பவம் நடந்ததுங்க. நான் ஷார்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய் தீபம் விளக்கு போட்டோம். பயங்கரமா காத்து அடிச்சிட்டு இருந்ததுங்க. 2 முறை ஏத்தினேன் ஃபர்ஸ்ட். அதுவும் 2-3 குச்சி வச்சு ஏத்தினேன், அணைஞ்சிருச்சு. மூணாவது தடவை ஏத்தும் போது, முருகா ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை முருகா அப்படின்னு சொல்லி அவர் பேரு சொல்லி ஏத்துனாங்க. டக்குன்னு பத்திக்கிச்சுங்க. விளக்கும் சரி, 2 விளக்குமே நல்லாவே எரிஞ்சுது. ரெண்டுமே ஒன்னா எரியிற மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே போனாங்க. நல்லாவே எரிஞ்சிட்டு இருந்தது. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சம்பவம் நம்ம கோயில் போறதுக்கு முன்னாடியே நடந்தது. ரொம்பவே ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுதான் இந்த இந்த இது நான் போயிருந்தோம். இவர் பாம்பன் சுவாமிகளுக்கு முன்னாடி தியானம் எல்லாம் செய்வாங்க நிறைய பேரு. அந்த மாதிரிதான் நம்ம இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு தரிசனம் நல்லாவே ஃப்ரீயாவே இருந்துச்சு. ஆனா நிறைய கூட்டமாவும் இருந்தது. ஆனா உள்ள போனா அந்த அளவு கூட்டம் இல்லை. ஃப்ரீ தரிசனத்திலே போய் பார்த்துட்டு திருப்தியா ரொம்ப நேரம் இருந்து பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி காலையில போய் பார்த்துட்டு பாம்பன் சுவாமி கோயில்ல கொஞ்ச நேரம் உட்காந்து தியான முறையில உட்காந்துட்டு அங்க இருந்த அந்த ஸ்லோகம்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு பிரசாதமா நம்ம காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. பிரசாதமா சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க. மதியம் போற டைம் 1 to 2 அந்த டைம் போட முடியல வெத்தலை தீபம். ஏன்னா 1:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்குள்ள. அதனால நைட்டு 8 to 9 அந்த நேரத்துல நம்ம பூஜை இந்த வெத்தலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு அந்த டைமை சூஸ் பண்ணிட்டேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே ஏற்பாடு எல்லாமே செய்யணும் இல்லையா? நைட் டிஃபன் வேலை எல்லாமே 6 மணிலேருந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெத்தலை தீபம் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோங்க. இது மாதிரி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வெத்தலை தீபம் எப்படி போடுறதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். பாருங்க, நம்ம சேனல்ல நிறைய முறை அதிகமாகவும் இந்த வெத்தலை தீபம் போட்டிருப்போம். நான் ஒரு இதுலையுமே நான் சொல்லியிருப்பேன். புதுசா வந்தவங்களும் தெரியாதுன்றதுனால சொல்றேங்க. இது மாதிரி சஷ்டி கோலம் போட்டு சரவணா பவா எழுதிட்டு அதுக்கு முன்னாடி வீடு எல்லாமே தொடச்சிட்டு இந்த பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி வெத்தலை தீபம் எடுத்துட்டு அதோட காடை எல்லாமே எடுத்து விளக்குல தான் போடணும். போட்டுட்டு வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். விளக்குக்கும் நான் புது விளக்கு தான் போடுவேன் எப்பவுமே. அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் தீபம் போடலாம். அப்படி நெய் இல்லைன்னா நம்ம விளக்கேத்துற எண்ணெய், அந்த விளக்கேத்துற எண்ணெய் வச்சு நம்ம தீபம் போட்டு வழிபடலாங்க. பிரசாதமா நான் அன்னைக்கு பேரிச்சம்பழம் தான் வச்சிருந்தேன். வாழைப்பழம் வச்சு நம்ம தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி வழிபட்டு இருந்தோங்க. ஏன் இது பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னும் சொல்லலை இல்லையா? நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுதான் அந்த வேண்டுதல் நடக்கிற வரைக்குமே நம்ம இந்த வெற்றிலை தீபம் போட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்து நாங்க போயிருந்தோங்க. காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாம இந்த செவ்வாய்க்கிழமை போயிட்டு வீட்டுக்குள்ளேயும் வெற்றிலை தீபம் போட்டுட்டு நாங்க வச்சிருந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்குமே
நம்ம இந்த செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எத்தனை நாளைக்கு, எத்தனை வாரங்கள், எத்தனை மாசங்கள் நடக்குதுன்றத நம்ம பார்க்கலாங்க. கண்டிப்பா நடக்கும்போது நானுமே வந்து உங்களுக்கு சொல்றேன். தைப்பூசம் அப்பவே வந்து அந்த இதுலயே வந்து நம்ம 2 வாரம் தொடர்ந்து நம்ம வெத்தலை தீபம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்து வர்ற வெத்தலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை, அதே கண்டினியூவா நம்ம செவ்வாய்க்கிழமை போட்டிருக்கோம். ஆனா வந்து நான் வந்து இதை வந்து இந்த ஒரு வேண்டுதல் வச்சு இந்த கோயிலுக்கு போறதால இதை வந்து முதல் தடவையா செய்யற மாதிரி நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். அது நடக்குதா இல்லையான்றத அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல எல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேங்க. நீங்களும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு, இந்த வீடியோ பாக்குறவங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு ரொம்ப நம்பிக்கையா வச்சு இந்த வேண்டுதலை செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்பிக்கையா வச்சு செய்யுங்க. இந்த பரிகாரங்கள் எல்லாமே வந்து, ஏன்னா வந்து ஏதோ சொல்றாங்களே செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே செய்யாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில பேர்ல நானும் ஒருத்தியா இருந்தேன். காலையில வந்து வீட்டுல விளக்கேத்துவாங்க ஹஸ்பண்டு, நம்ம வந்து ஈவினிங்கா விளக்கேத்துறது, இந்த மாதிரி மட்டுமே செஞ்சுட்டு இருந்தேன். ஃப்ரைடே மட்டுமே விளக்கெல்லாம் ஏத்திட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் வந்து நம்ம எல்லாத்தையுமே இந்த வெற்றிலை தீபம் போடுறதாகட்டும், ஒவ்வொரு வழிபாடுமே, தைப்பூச வழிபாடு, சஷ்டி விரதம், இது எல்லாமே வந்து ஒரு வயசுக்கு மேல நம்ம இதெல்லாம் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயமும் வரும். ஒரு சிலருக்கு வரும். அந்த மாதிரி வந்ததுதான் எனக்குமே. அந்த மாதிரி வந்து நானும் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்குமே நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்குறது தானே நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு அதை ஒரு சக்தியாகவும் வந்து கடவுள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுதல்ல, கண்டிப்பா என்னோட வேண்டுதல்ல அந்த ஒரு இதுவுமே இருக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வந்து தாங்குற சக்தி இருக்கணும், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் நான் வந்து கேட்டுப்பேன். கஷ்டமே வராமல்லாம் வந்து மனுஷங்க இருக்க முடியாது. அதனால கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிற மன வலிமை நம்மளுக்கு வேணும். ஏன்னா அடுத்தடுத்து வர்ற இதை விட பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா? அதையெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக வந்து கஷ்டமே வரணும்லாம் கிடையாது. நல்லது நடக்கணும். அதே சமயத்துல நம்மளுக்கு வந்து கஷ்டத்தையே கொடுக்காதப்பா அப்படிலாம் நம்ம வந்து எப்பவுமே வேண்டவும் முடியாது. அது நடக்கவும் நடக்காது. ஆமாவா இல்லையான்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்பிக்கையின் பேர்ல செய்யற எந்த ஒரு பரிகாரம் ஆகட்டும், பூஜை ஆகட்டும், நல்லதாவே நடக்கும். அது எப்படி நம்மளுக்கு கிடைக்காது? கிடைச்சே ஆகணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யற ஒவ்வொரு வழிபாடும் நம்மளுக்கு வந்து அந்த நம்ம வச்சிருக்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நோக்கி பயணம் செய்யறோம் இல்லையா, ஒரு பூஜையும் செய்யறோம் இல்லையா, அது நடக்கணும்னு சொல்லிட்டு முருகா எனக்கு வந்து இந்த விளக்க வந்து அணைக்காம ஏத்தி கொடு. எப்படி முருகான்னு சொன்ன உடனே அந்த விளக்கு எரிஞ்சுதோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து அவரோட பேரை சொல்லி இந்த நம்ம வச்சிருக்கிற பரிகாரத்தையும் நம்ம வந்து வச்சிருக்கிற வேண்டுதலும் நடக்கணும்னு சொல்லி செய்யறதுக்கான பலன் வந்து ரொம்ப நாள் ஆனாலும் ரொம்ப சீக்கிரமாகவும் நடந்தாலும் அது வரைக்கும் வந்து முருகரை வழிபட்டு நல்ல முறையில அவருக்கு என்னென்ன நம்மளால திருப்தியா என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வழிபட வேண்டியதுதான். வழிபட்டு நம்ம செய்யலாம். கண்டிப்பா எனக்கு நடந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பா ஷேர் பண்றேங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமா நடந்து வந்துட்டு இருக்கு. அது என்னென்னன்றத நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா வந்து பெருசா ஒரு விஷயம் நடந்தாதான் வந்து சொன்னாலும் நம்ம வந்து மக்கள் ஏத்துப்பாங்க. இதுதானே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாவுமே வந்து இருப்பாங்க இல்லையா? அதனாலதான் எல்லாமே ஒன்னா நடக்கட்டும், பெரிய விஷயமாகவும் நடக்கட்டும். நான் கண்டிப்பா என்னோட சேனலை இதுக்காகவே தனியா ஒரு பதிவு கண்டிப்பா போடுறேன். அதுக்காக நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கவங்களோ வந்து நம்பிக்கையா இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க. ஒரு வேண்டுதல் வச்சு செஞ்சுட்டு நீங்க நடக்குதா இல்லையா, உங்களோட வேண்டுதல் நடக்குதா இல்லையான்றதையும் மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல வந்து. அது எப்படி நம்மளுக்கு கிடைக்காம போகும்ன்றதையும்
முருகர் வந்து கண்டிப்பா கொடுப்பாரு இல்லையா? அப்படின்னு நினைச்சிட்டு நீ கொடுக்குற வரைக்கும் நானும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையா இந்த பதிவை வந்து நானும் முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நான் போடுற அடுத்த வீடியோவும் உங்களுக்கு வரணும். அடுத்தடுத்த வீடியோன்னா நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் பண்ணீங்கன்னா தாங்க வரும். அதனால தான் சொல்றேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஷிகா vlog.